மக்களே வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்ட் 2 பெல்லிங்கோட வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பெல்லிங்கில் இருக்கிற ஒரு மெயின் அட்ராக்ஷன்ஸ். ஸோ கஞ்சன்ஜங்கா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ நாம் இப்போது அந்த வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் பார்க்குறீங்க நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே கொஞ்சம் ஒரு 2-3 ஐட்டங்களை கிராப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம மெயின் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்கிறது. ஸோ ஆல்சோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஜிப்லைன் பார்க்குறீங்க நீங்கள். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பிஃபோர் யூ வாட்ச் த ஒண்டர்ஃபுல் ட்ரீட் ரைட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜிப்லைன் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே இருக்க வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க நம்ம மெயின் ஃபால்ஸை நோக்கி போவோம். ஸோ மெயின் ஃபால்ஸ் போகும்போது நீங்கள் இந்த வாட்டர்லாம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கிளேஷியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கிளேஷியர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த கஞ்சன்ஜங்கா வாட்டர் ஃபால்ஸே வந்து கிளேஷியர்னு தான் சொல்கிறாங்க. அதாவது கஞ்சன்ஜங்கா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து அந்த பனி உருகி அதோடைய தண்ணி தான் இந்த ஃபால்ஸில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 90s வரைக்குமே வந்து 1990s வரைக்குமே இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் இருக்குன்றது யாருக்குமே தெரியாதான். ஸோ இன் 90s ஒரு டூர் கைடு வந்து இங்கே வந்திருக்காரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ இந்த பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து வெஸ்ட் சிக்கிமில் இது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷனாக இருக்குங்க. ஸோ இந்த வாட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கிளேஷியர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த வாட்டருடைய கலர் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃப் சீசனில், அதாவது மான்சூன் சீசன் இல்லாமல் சீசனில் வந்திருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பார்த்திங்கன்னா இது வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி. ஸோ இதுவுமே நான் கிளேஷியர் பார்த்துருக்கேங்க. ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ இன் அண்ட் அரவுண்ட் பிளேசஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நிஜமாக இங்கே வந்திங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ஃபுட் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் க்ராஸ் பண்ணுறதுக்கு பேம்பூ பிரிட்ஜ் மாதிரி. ஸோ இங்கே வந்து நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ நாங்கள் தரோவாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு விஷயம், இங்கே குளிக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி இது கிளேஷியர்ன்றதுனால ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ மக்களே, ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நேச்சர் பியூட்டியை ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இதை பார்த்துட்ருங்க. நம்ம ஃபுட் ஸ்டாலுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி சூப்பரான வீடியோவை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு வந்த உடனேவே கீழே இந்த ஸ்டாலை பார்த்தவங்க. ஸோ பார்த்த உடனேவே சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிளாக் சென்னா சுண்டலுங்க. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ ஒரு பிளேட் வாங்கிட்டு நாங்கள் இன்னும் 2 பிளேட் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ நாம் வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் போக போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் டு திஸ் வீடியோ.